ஆடுலாம் இப்போ மேய்ச்சலுக்கு போகிற டைமு. ஸோ மேய போகுது. சரி கிளம்பிட்டோம், போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்ஒர்க் பார்த்தீங்களா, நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல, ஹவுஸு. ஸோ அந்த ஹவுஸ்க்கு வந்து நம்ம எலிவேஷன் கொடுக்கணும் இல்லையா, அந்த எலிவேஷனோட டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணுறதுக்காக இன்ஜினியர் சாரை பார்க்குறதுக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு போக போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் வரப்போகுது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன செலெக்ஷன் பண்ணுறோம், எப்படி எலிவேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். 1 minute later. A few minutes later. கிளம்பியாச்சு. சரி, போயிட்டு சார் என்ன சொல்கிறாரு, எப்படி வந்து டிசைன் பண்ணுறோம், ஸோ எப்படிலாம் எலிவேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். ஸோ கிளம்பியாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா அங்கே ரோட்டில் நிறுத்திட்டேன். போகும்போது அப்படியே நம்ம படலை சாத்திட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ போகிற வரைக்கும் நான் அப்டேட் கொடுக்குறேன், எந்த வழியாக போகிறேன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வடலூர் போகிறேன். இப்போ நான் வடலூர் போகிறதுனால ஷார்ட்கட்டில் தான் போக போகிறோம். சுற்றிலாம் போகல, ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் ரூட் வந்து கொஞ்சம் ரோடெலாம் டேமேஜாக தான் இருக்கும். நம்ம சீக்கிரம் போகணுன்னா ஷார்ட்கட்டில் தான் போயாகணும். சுற்றி போகணுன்னா அது பெட்ரோலும் செலவாகும். அதனால் வந்து குறுக்கு வழி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குறுக்கு வழியாக தான் போக போகிறோம். சரி போகலாம். இன்றைக்கி எப்படி டே போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நீ டே போக போகுதுன்னு தெரில. சூப்பராக செலெக்ஷன் பண்ணுறோம். சரி, நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். சரி கிளம்பிட்டேன். சரி, போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னால் எவ்வளோ ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷூட் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஆடுலாம் இப்போ மேய்ச்சலுக்கு போகிற டைமு. ஸோ மேய போகுது. சரி கிளம்பிட்டோம், போகலாம். ஆக்சுவலி நம்ம ஊர்லேருந்து இப்படி வந்துட்டோம். இது வந்து மெயின்லேயே போகணுன்னா சுற்றி போகணும். இப்போ எப்படியோ ஷார்ட்கட்டில் போகிறோம். பார்த்தா தெரியும். இப்போ வந்து இப்படி நம்ம அந்த மெயின் ரோட்லேயே போனால் அப்படி போயிட்டு சுற்றி போகணும். அதனால் நம்ம அங்கே போகாமல் இந்தாண்டே பாதியில் போக போகிறோம். பாதியில் போயிட்டு பாருங்கள், என்எல்சி தெரியுது பாருங்களா. ஸோ என்எல்சி கிட்ட தான் வடல் இருக்குது. இப்போ நெய்வேலி கிட்ட தான் வடலூர் இருக்குது. நம்ம வந்து அந்த வடலூருக்கு இப்போ ஷார்ட்கட்டில் போக போகிறேன். ஸோ காட்டுறேன் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கட் ரூட்டில் போக போகிறோம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது இந்த ரூட் தான். பார்க்கும்போதே தெரியும். ஆக்சுவலி நான் வந்து பின்னாடி மெயின் ரோடில் சுற்றி போகலை. இப்போ நம்ம வந்து குறுக்கு வழியாக ஸோ இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோன்னா நம்ம போகிற ஒரு வடலூர் வந்துடும். ஆக்சுவலி இது ஃபுல்லாக நெய்வேலி என்எல்சி. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. வந்து ஃபுல்லாக ரோடு இப்படி தான் மணல் ரோடாக தான் இருக்கும். ஷார்ட்கட் ரூட்டில் போகிறதுனால அப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். நம்ம இப்படி போய் அப்படி போகிறதோட கிலோமீட்டர் இப்படி போகணும்னு சொன்னோன்னா எப்படி தெரியுமா, குறுக்கு ரோடு கருங்குழி அந்த மாதிரி அந்த சைடு வடலூர். இது வந்து சேப்பலானத்தான் இப்படி குறுக்கு வழியாக போயிடலாம். ஸோ அந்த ஷார்ட்கட் ரூட்டில் தான் நான் போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ சாரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் ரூட் வழியாக தான் போக போகிறேன். ஸோ போயிட்டு எண்டிங்கில் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்து சென்ட் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்கட் ரூட் பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷார்ட்கட் ரூட்டு கொஞ்சம் ரோடு வந்து மோசமாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து பொறுமையாக போகணும். எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோவில் போகிறோம் பாருங்கள். 30 தான் போகிறோம். 30 போகும்போதே இவ்வளோ ஒரு ரோடெல்லாம் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்குது.
ஷார்ட்கட்டில் எல்லோரும் போகணும், பெட்ரோல் கொஞ்சம் மிச்சம் பண்ணால் இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இருக்குன்னு இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பேக் சைடில் ஒரு ரோடு போகுதுல்ல. இப்போ நான் வந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போனோம்னா நம்ம இந்த சைடாகவும் வரலாம். ஸோ இந்த சைடாக வராமல் இப்படியும் வரலாம். ஆக்சுவலி இன்னொரு பாதையும் இருக்குது, அது இன்னொரு ஊர் தாண்டி போகணும். ஓகேங்களா, பாருங்கள். இந்த பாதையாக நான் ஒரு டைம் வந்திருக்கேன். வந்து அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் விழுந்துட்டோம். இருங்க வண்டி போட்டோம். அந்த கார்னரில் வந்து ஒரு டைம் வந்து சர்க்கிள்ட்டு கீழே விழுந்துட்டேன். முட்டியில் தான் அடிபட்டுருச்சு. அந்த அடிப்பட்டதோடு நான் போயிட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அதுதான் இந்த பாதை. ஸோ இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ பாதியில் எங்கெங்கெல்லாம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்எல்சி, ஸோ நெய்வேலி, என்எல்சி நெய்வேலி. நிலக்கரி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா நிலக்கரி எடுத்து கரண்ட் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக இதுக்கு அந்தாண்ட இருக்குது. ஸோ காமிக்கிறேன் வாங்க. எப்படி போகிறது? ஐயோ ரொம்ப ஒலையாக இருக்கே. இதுதான் என்எல்சி. அந்த சைடு இருக்கு, கட்ட முடியல. எப்படியா அந்த ஒலையை வந்து கடந்து வந்துட்டோம். இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா வயல். ஷார்ட்கட்டில் போகிறது ரொம்ப மோசமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, கிலோமீட்டர் கம்மியாக வருதுன்னு இதில் வந்தேன். ஆனால் மழை டைம்லாம் இந்த வழியாக வர முடியாதுங்க. நினைக்கிறேன் தார் ரோடு, மணல் ரோடெல்லாம் நம்ம இப்போ கடந்து வந்தாச்சு. கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வண்டி ஸ்மூத்தாக போக போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வில்லேஜ்லாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். எப்படியோ குறுக்கு வழியாக அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு மெயின் ரோடுக்கு. ஆக்சுவலி ரோடு சரியில்லை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலி சுற்றி போகிறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து தான் ஆகணும். இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம். சார் என்ன சொன்னார்னா, பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பெட்ரூம் டோரும் பாத்ரூம் டோரும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தார். அதனால் நான் என்னோடய ஹஸ்பண்டும் அங்கே வந்திருக்கோம். டோர் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி கீழே பார்த்தாச்சு. மாடியில் கொஞ்சம் கலெக்ஷன் இருக்குமா, வாங்க மாடியில் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ ஸ்டெப் வழியாக நாங்கள் மாடிக்கு ஏறிட்டுருக்கோம். கீழே உள்ள கலெக்ஷனில் எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எல்லா டோரும் பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலாக இருக்குது, அந்த காலத்து கதவு மாதிரி தெரியுது. சரி, நியூ மாடலாக பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுங்கன்னு கேட்டிருந்தோம். அவங்களும் மேலே இருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, குழி இருக்குது விழுந்துடாதீங்க, குழி இருக்குது பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கே குழி இருக்குதுன்னு பார்த்தா
இங்கே சைடில் தாங்க இங்கே பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. இதை மூடி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அந்த கம்பி கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா இப்போ யாராச்சும் வயசானவங்கலாம் கொஞ்சம் தெரியாமல் இது உள்ள காலை வச்சாங்கன்னா கீழே விழ வேண்டியதான். அப்படியே கிளாஸ்லாம் இருக்குது பாருங்கள். சேஃபே இல்லை இந்த இடம். சரி இது என்ன ஒர்க் பண்ணுற இடம் தானே, நம்ம செலக்ட் பண்ண தான் போயிருக்கோம். சரி நம்ம கொஞ்சம் சேஃபாக, ஆக்சுவலி அந்த பிரதர் வந்து சொல்லி தான் மேலே கூப்பிட்றாரு எல்லாரையுமே சேஃப்டியாக பள்ளம் இருக்குது கீழே பார்த்துப்போங்கன்னு சொல்லி. ஸோ மேலே கலெக்ஷன் வந்திருக்கோம், கீழே கலெக்ஷன் ஒன்றும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. மேலே கலெக்ஷன் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டோர் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அவர் எடுத்து கொடுத்துருந்தாரு, கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி இன்னும் இந்த மாடல் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவரும் இருக்கான்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. ஸோ நம்ம பேசிக் ஸ்டாண்டர்டு ப்ரீமியம் இந்த 3 ரேட்டில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டில் தான் வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இன்ஜினியர் சார் சொல்லியிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டில் தான் நமக்கு கதவு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ரேட்டில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதிகமாக பார்க்கல. இப்போ வீட்டுக்கு வந்து இந்த டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த டோர் தான் நாங்கள் இப்போ வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே டோர் தான் 2 பெட்ரூமுக்கும் வரப்போகுது, தனித்தனியாக கொடுக்கல, சேம் தான். இதே பீஸில் இன்னொரு பீஸு 2 பெட்ரூமுக்கும் இந்த கதவு தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது போயிட்டு பார்த்தோம். சார் என்ன சொல்கிறாருன்னா பெட்ரூம் டோர் கலருக்கே எல்லா டோரும் கொடுக்கணும். பூஜை ரூமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், பெட்ரூம் முன்னாடி அறுக்கா இருக்குது பாருங்கள் வாசப்படி, எல்லா கதவுமே வந்து ஒரே கலரில் வர்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் கலராக பார்த்தோம். அந்த கலர்லாம் வேணாம்மா ஒரே கலராக கொடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தார். சரிங்க சார்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பூஜை ரூமோட கதவு. இதுதான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரே மாடல் தான், வேறு மாடல்ஸ் கிடையாது, வேறு கலரும் கிடையாது. இப்படி தான் இருக்கும் 2 டோரு. பூஜை ரூமோட டோர் இப்படி தான் இருக்கும். அதில் மணி மட்டும் நம்ம வந்து தனியாக செப்ரேட்டாக வாங்கி அதில் ஃபிட் பண்ணிக்கணும். இது வந்து சிங்கிள் டோரு, அது டபுள் டோரு. நமக்கு வந்து சிங்கிள் டோர் வராது பூஜை ரூமுக்கு, டபுள் டோர் தான் வரும். அப்புறம் சாரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு. சார் வந்து இந்த சுவிட்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஸ்டாண்டர்டு சுவிட்சுன்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே சார்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி பார்த்தோம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வீட்டுக்கு கொடுக்க போகிற ஒயர்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. குந்தன் கேபிள் தான், ஸோ பிராண்டட் தான், குந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பிராண்டட் ஒயர் தான். அங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இன்னும் அறுக்கா செய்யலை, அறுக்காவும் மெயின் வாசப்படி இன்னும் வந்து செய்ய ஆரம்பிக்கலை. அதுக்கு வந்து மரம் தேடிட்டுருக்கோம். ஒன்றும் மரம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கல. அதுவும் அங்கே வடலூர்லேயே தேடிட்டுருக்கோம். சரின்ட்டு தேடிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். இங்கே வந்து வள்ளலார் குருகுலம் இருக்கிற ஏரியாங்கிறதுனால இங்கே வெஜிடேரியன் தான் கிடைக்கும். நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன், அவர் வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டாரு. ஸோ வடலூர் பஸ் ஸ்டாப் இது தான் பாருங்கள். பஸ் ஸ்டாப்பில் அந்த 4 பஸ்ஸு கிராஸ் ஆகும் பாருங்கள். ஸோ அந்த இடம் இது. சரி அவர் வந்து நான் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன் இங்கேன்னு இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலி நாங்கள் வெஜிடேரியன் தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு போனோம், எங்கேயும் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நின்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காடை பிரியாணி வாங்கிறதுக்காக ரயில்வே கேட்டுக்கிட்ட பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. 100 ரூபா தான் ஒரு காடை பிரியாணி வடலூரில். அங்கே போயிட்டு ஒரு காடை பிரியாணி 100 ரூபாய்க்கு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பசங்க ஒன்று சாப்பிடுவாங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 2 பார்சல் வாங்கிட்டு அப்படியே ஹெச்பியில் வந்து பெட்ரோல் போட்டுருக்கோம். பெட்ரோல் கம்மியாக தான் போட்டாங்க. சரி போகும்போது பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அங்கேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காற்று பிடிக்க போகிறோம். இந்த ஏர் பிடிக்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கலாகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பட்டன்ஸ் எதுவும் தெரியல போல், அது இதுன்னு அழுத்தி பார்த்து. ஆனால் ஒரு டைம் நல்லா கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா 30 தான் முன்னாடி வீலில் காற்று இருக்கணும். ஆக்சுவலி இவங்க 39 வச்சுட்டாங்க பாருங்கள். 30 மேலே ஃபிட் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக, ஆனால் மேலே கரெக்டாக 30 வச்சுட்டு தான் வந்து காற்று ஏற்றுறாங்க. அது என்ன ஆகிடுச்சுன்னா வந்து அண்ணன், ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பிரதர் வந்து பார்க்கும்போது 39 பார்த்தா தெரியும், 30 பாருங்கள் 38 வந்துடுச்சு காற்று. இப்போ அவர் 38 ஏற்றி வச்சுருக்கிறாரு. இங்கே வந்து அதிகமாக இருக்கக்கூடாதான், 30 தான் முன்னாடி வீலில் இருக்குன்னு சொல்லிட்டு 38லேருந்து 30 குறைச்சி 38லேருந்து குறைச்சி கொண்டு வந்து 30ல் வச்சுட்டாரு. என்னங்க நிறையா பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கத்துனார். அதுக்கப்புறம் பேக் வீலில் வந்து 40 இருக்கணும், அது நம்மக்கிட்ட வந்து 38 இருந்துச்சு.
அதுவும் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் பாருங்கள், 2 பாயிண்ட் பின்னாடி ஏற்றிட்டாரு. இது முன்னாடி வந்து 25, 30 எப்படியோ கரெக்டாக வச்சிட்டாரு. பேக் சைடில் வந்து 40 இருக்கணும். நம்மது வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 38 தான் இருந்துச்சு. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் ஏற்றி கொடுத்தாரு. நம்ம வடலூரில் ஹெச்பியோட பெட்ரோல் பங்கில் தான் நம்ம பெட்ரோல் போட்டோம். அங்கே எல்லாம் காதெலாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு பேக்கரிக்கு வந்திருந்தோம். ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கடை இருக்குது. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். ரேட்லாம் கொஞ்சம் எல்லாம் கம்மி ரேட்டாக தான் இருந்துச்சு. இந்த பன்னோட ரேட்டு வந்து 10 ரூபா தான். மிச்சர் ஐட்டம்லாம் 25 ரூபா பாக்கெட்டு. ஸ்வீட்டு எல்லாமே இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கடைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தேன். சரி இப்போது இந்த கடையில் வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இந்த முறுக்கோட ரேட்லாம் 25, 25, 10 இந்த மாதிரி ரேட்டு தான் வந்துச்சு. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போ வெளியில் வந்தாலும் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறது நமக்கு எப்பயுமே பழக்கம்தான். ஏன்னா வாங்கிட்டு போகலாம் பசங்களும் கொஞ்சம் எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகணும். நான் மோஸ்ட்லி அதிகமாக வாங்க மாட்டேன். அவங்க அப்பா எங்கேயாச்சும் வெளியில் போய் வந்தாருன்னா வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா அப்பா வாங்கியாந்து கொடுப்பாருன்னு பசங்களுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் என்ன செய்வேன்னா வீட்டில் இருக்குது, சரி இன்றைக்கி வாங்க வேணாம், வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக வந்துடுவேன். அதேமாதிரி வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸை வச்சு பசங்களாம் வந்து சாப்பிட்டுப்பாங்க. வீட்டிலே ஸ்நாக்ஸே இருந்தாலும் அவங்க அப்பா எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தே தான் ஆகணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நாங்கள் திரும்பி அதே குறுக்கு வழியாக தான் போயிட்டுருக்கோம். காலையில் வந்தோம் பார்த்திங்களா, ஸோ அதே குறுக்கு வழியாக தான் போயிட்டுருக்கேன். சரி நம்ம ஊரெலாம் வந்து எடுக்க தான் போகிறாங்க சீக்கிரம். இது வந்து என்எல்சி நிறுவனம். ஸோ அந்த ரோட்டில் தான் இப்போ வந்துட்டுருக்கேன். பாருங்கள் என்எல்சி வந்து எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு மிஷின் வச்சு மண் தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மிஷின் வந்து நம்ம ஊர் பக்கம் திரும்பிடுச்சுன்னா நம்ம ஊர் கண்டிப்பாக வந்து அடிபட்டுரும். சீக்கிரம் வந்து நம்ம ஊரை தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஊருக்கு போக வேண்டியதான். அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். நம்ம இடத்துக்கும் நம்ம வளர்க்குற செடி மரம் கொடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிக்க வேண்டியதான். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஆக்சுவலி வீட்டோட எலிவேஷன் பார்க்க தான் போயிருந்தோம். சார் வந்து எலிவேஷன் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு தோணுற ஐடியாஸில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சாருக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 ஃபோட்டோஸ் வந்து எலிவேஷன் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு சார் வந்து அதை வந்து மேப் பண்ணி டிசைன் பண்ணி அந்த மாதிரி அவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீடோட ஒர்க் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட்டில் சொல்கிறேன். ஸோ பிரியாணி பாருங்கள், இது ஒரு ரேட்டு 100 ரூபா தான் கடை பிரியாணி. ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.